வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ருவாண்டோ நாட்டு ராணுவம் RDF சக ஆப்பிரிக்க நாடான காங்கோ மீது படையெடுக்க தயாராக உள்ளது. அத்துடன் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு காங்கோவின் கோமா என்ற நகரை கைப்பற்ற உதவுகிறது என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை நெருக்கடி குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக பிராந்திய காங்கோவின் தலைநகரான கோமாவை கிளர்ச்சியாளர்களுக்கு கைப்பற்றுவதற்கு உதவுவதற்காக ருவாண்டாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்கள் எல்லையை தாண்டி காங்கோ ஜனநாயக குடியரசில் குவிந்துள்ளன என்று உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். M23 என்ற இயக்கத்தினரின் மின்னல் தாக்குதலுக்கு உதவுவதற்காக ருவாண்டா பாதுகாப்பு படை துருப்புகள் கடந்த சில நாட்களாக கிழக்கு காங்கோவுக்குள் ரகசியமாக ஊடுருவியதாக நம்பப்படுகிறது. M23 என்பது மார்ச் 23 என்ற தேதியை குறிக்கும் இயக்கத்தின் பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய அதிகாரிகள் மத்திய கோமாவில் இருந்து சில 100 மீட்டர் தொலைவில் உள்ள ருவாண்டா எல்லையில் துருப்புக்களை குவித்து காங்கோ மீதான அழுத்தத்தை ருவாண்டா நாட்டு ராணுவம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர். ருவாண்டா நாட்டு ராணுவத்தின் மூத்த தளபதிகளில் பெரும்பாலானோர் கோமாவிலிருந்து ஒரு மைலுக்கும் குறைவான எல்லையில் உள்ள ருவாண்டா நகரமான கிசனியில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காங்கோ நாட்டு உளவுத்துறைக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் ருவாண்டா ராணுவம் எல்லையில் வரிசையாக நிற்கிறது. அது படையெடுப்புக்கு தயாராக உள்ளது. எந்த நிமிடமும் படையெடுப்பு தொடங்கலாம் என்று கூறினார். சனிக்கிழமை முழுவதும் கோமாவின் புறநகரில் M23 இயக்க முன்னேற்பாடு பிரிவுகளுக்கும் காங்கோ ராணுவத்திற்கும் இடையே கடுமையான போர் பதிவாகியுள்ளன. அதில் பலர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் ஐநா அமைதி காக்கும் படையின் 13 துருப்புக்களும், தென்னாப்பிரிக்க அமைதி காக்கும் படையில் 9 பேரும், மலாவி பாதுகாப்பு படையை சேர்ந்த 3 பேரும், ஐநா படையை சேர்ந்த உருகுவேயை சேர்ந்த ஒருவரும் கொல்லப்பட்டனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். ருவாண்டோ நாட்டு ராணுவத்தின் முன்னணி வரிசை கோமாவின் புறநகர் பகுதிகளை நெருங்கி வருவதாக தெரிய வருகிறது. போரால் இடம்பெயர்ந்த 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை வைத்திருக்கும் பெரிய அளவிலான அகதிகள் முகாம்களை தாண்டி போர் கிட்டத்தட்ட நகர எல்லைக்குள் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ருவாண்டா ஆதரவு M23 இயக்கத்தின் ஒரு பெரிய தாக்குதல் ஒரே இரவில் முறியடிக்கப்பட்டது என்று காங்கோ ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. காங்கோவின் ஒரு மூத்த உளவுத்துறை வட்டாரம் கூறிய போது கோமாவின் எல்லைகளில் காங்கோ ராணுவத்தால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ருவாண்டா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முன் கோமாவை எதற்கோ கொண்டு செல்ல விரும்புகிறது என்று கூறினார். இதற்கிடையில் காங்கோ தனது தூதரை ருவாண்டாவில் இருந்து திரும்ப அழைத்தது. அத்துடன் காங்கோவின் தலைநகர் கின்ஷாசாவில் ராஜதந்திர மற்றும் தூதரக நடவடிக்கைகளை 48 மணி நேரத்துக்குள் நிறுத்துமாறு ருவாண்டா தூதரகத்திற்கு அறிவித்தது. இதே போல ஒரு நிலை முன்பும் ஏற்பட்டது. 2012 M23 இயக்கம் கோமா நகரை கைப்பற்றிய போது அந்த இயக்கத்திற்கு ருவாண்டா உதவியது. அதனால் ருவாண்டா தீவிர சர்வதேச அழுத்தத்தின் கீழ் வந்தபோது அதன் படைகள் வேகமாக பின்வாங்கின. உளவுத்துறை வட்டாரங்களின் கூற்றின்படி இப்போது ருவாண்டா ராணுவம் காங்கோ நாட்டின் மேற்கு பகுதியை தாக்கப் போகிறது. அதற்கு முன் கோமா நகரத்தின் கட்டுப்பாட்டை எடுக்க விரும்புகிறது. அத்தகைய நடவடிக்கை வெற்றி பெற்றால் M23 படைப்பிரிவுகள் உடனடியாக கோமாவின் பாதுகாப்பை மீறி நகருக்குள் செல்லும். காங்கோ ராணுவத்தை தாக்கி கிவு ஏரியின் வடக்கு கரையின் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் நகரத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொள்ளும். ருவாண்டா துருப்புக்களின் சமீபகால வருகைக்கு முன்னர் காங்கோவுக்குள் 4000 ருவாண்டா நாட்டு ராணுவ துருப்புக்கள் வரை ரகசியமாக செயல்பட்டதாக ஐநா நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். ருவாண்டா ராணுவம் கோமா நகரை கைப்பற்றுவதுடன் நிற்காது என்றும் கிவு ஏரியின் தெற்கு முனையில் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள புகாவு நகரை கைப்பற்றும் என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. காங்கோவின் கனிம வளங்கள் நிறைந்த கிழக்கில் M23 இயக்கத்தின் தாக்குதல்கள் இந்த ஆண்டு தீவிரமடைந்துள்ளது. M23 இயக்கம் அதிக நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளனர். கடந்த வாரம் அவர்கள் கோமாவின் முக்கிய விநியோக பாதைகளில் ஒன்றான மினோவாவின் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொண்டனர். 2 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் கோமாவில் இருந்து 12 மைல் தொலைவில் உள்ள சேக் என்ற நகரத்தை கைப்பற்றினர். சேக் நகரம் முன்பு M23 இயக்கத்திற்கு எதிரான காங்கோ ராணுவத்தின் முக்கிய தற்காப்பு நிலையாக இருந்தது. இந்த நகர்வுகள் கோமாவுக்கு உணவு மற்றும் அடிப்படை பொருட்கள் போகும் விநியோக பாதையை அச்சுறுத்துகின்றன. காங்கோவில் உள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் இயக்குனர் கிளமண்டைன் டி மான்ஜாய் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோமா நகரின் நிலை பற்றி கூறிய போது நிலைமை மிக மோசமாக உள்ளது. இன்று நகரின் வடக்கு மற்றும் மேற்கில் போர் நடக்கிறது. அதேபோல் நகரத்தின் தண்ணீர் மற்றும் மின்சார பற்றாக்குறை இருப்பதாகவும் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம்.
கோமாவுக்கு அருகிலுள்ள நகரங்களில் இருந்து போர் காரணமாக கோமாவுக்கு அடைக்கலம் தேடி வரும் ஏராளமான பொதுமக்களை பாதுகாக்கவும், மருத்துவமனைகள் போன்ற உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கவும், மனிதாபிமான உதவிகளை அணுகவும் அனைத்து தரப்பினருக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றார். பல ஆய்வாளர்கள் நெருக்கடிக்கு மேற்கு நாடுகளின் நடவடிக்கைகளை விமர்சிக்கின்றனர். குறிப்பாக ருவாண்டாவின் ஜனாதிபதியான போல் ககாமை கட்டுப்படுத்துவதில் மேற்கு நாடுகள் தோல்வியடைந்தன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 5 நிரந்தர உறுப்பினர் நாடுகளில் 3 நாடுகளான பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை ருவாண்டா ஜனாதிபதி போல் ககாமேவுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதாக விமர்சகர்களால் குற்றம் சாட்டப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ருவாண்டா M23 இயக்கத்திற்கு ஆதரவை நிறுத்திவிட்டு தமது படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கூறியது. ருவாண்டா அரசாங்கம் தாம் M23 இயக்கத்தை ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறது. காங்கோ ராணுவத்தின் வடக்கு கிவு மாகாணத்தின் ராணுவ தளபதி கோமா நகரை நோக்கி முன்னகரும் போது M23 இயக்கத்திற்கு எதிரான போரில் ஏற்பட்ட காயங்களால் இறந்தார். 2023ஆம் ஆண்டு கிவு மாகாணத்தின் ராணுவ தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் பீட்டர் ஸ்ரீம்வாமி நகுபா போரில் இறந்தார் என்று காங்கோ அரசாங்கம் மற்றும் ஐநா வட்டாரங்கள் பல்வேறு செய்தி நிறுவனங்களுக்கு தெரிவித்தன. அவரது மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் தெளிவாக இல்லை. ஸ்ரீம்வாமி கியூ மாகாணத்தின் மாகாண தலைநகரான கோமாவிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ள கசங்கேசியில் ஒரு ராணுவ தளத்தில் துருப்புக்களை பார்வையிட்ட புகைப்படங்கள் வியாழக்கிழமை வெளியாகின. அதன்பின் எங்கு நடந்த போரில் அவர் உயிரிழந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. காங்கோவில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1,78,000 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஏனெனில் M23 இயக்கம் கிழக்கு காங்கோவில் பல நகரங்களை கைப்பற்றியுள்ளது. வெள்ளிக்கிழமை M23 இயக்கம் கோமாவுக்கு வெளியே ராணுவத்துடன் மோதி கொண்டிருந்தது. பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை பொதுமக்களை கோமா நகரத்தை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தின. நிலைமை விரைவாக மோசமடைய கூடும் என்று எச்சரித்தன. இந்த மாத தொடக்கத்தில் M23 இயக்கம் மினோவா, கடலே மற்றும் மசீசி நகரங்களை கைப்பற்றினர். செவ்வாய்க்கிழமை அவர்கள் நகரத்திலிருந்து 30 மைல் தொலைவில் உள்ள கோமாவின் முக்கிய வர்த்தக மையமான மினோவாவை கட்டுப்படுத்தினர். 2 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் கோமாவிலிருந்து 15 மைல் தொலைவில் உள்ள சாங்கி நகரை கைப்பற்றினர். இந்த முன்னேற்றம் கிழக்கு காங்கோவில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கோமாவின் புறநகரில் குண்டுகள் சத்தம் கேட்டது மற்றும் வியாழக்கிழமை போர் நடந்த பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான காயமடைந்த பொதுமக்களை பிரதான மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். காங்கோ ராணுவத்தின் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ராக்கெட்களை சுட சமவெளியில் தாழ்வாக பறந்து தாக்குதல் நடத்தின. M23 இயக்கத்தின் நகர்வுகளை தடுக்க துருப்புக்களை முன்வரிசையை நோக்கி தாக்குதல் நடத்தின. ஆனால் தடுக்க முடியவில்லை. காங்கோ ராணுவத்தின் துருப்புக்கள் மற்றும் இழுக்கும் பீரங்கிகளை ஏற்றிய வாகனங்கள் தாக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து ஒரு சோவியத் தயாரிப்பு டேங்க் சிதறியது. சேக் நகரின் குடியிருப்பாளர்கள் பலர் M23 இயக்கம் வருவதற்கு முன்பே தப்பி ஓடிவிட்டனர். போரிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் படகு மூலம் தப்பினர். நீமா மடோண்டோ என்ற பெண் முதல் வெடிப்புகள் தொடங்கிய இரவில் சாங்கி நகரத்தை விட்டு ஓடிவிட்டதாக கூறினார். நாங்கள் தப்பித்தோம், ஆனால் துரதிருஷ்டவசமாக மற்றவர்கள் தப்பிக்கவில்லை என்று மடோண்டோ கூறினார். காங்கோவில் பிராந்திய ராணுவங்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே பல தசாப்தங்களாக நீடித்த போர் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றை உருவாக்கியுள்ளது. 1998ஆம் ஆண்டு முதல் சுமார் 6 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 7 மில்லியனுக்கும் அதிகமானோர் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தனர். M23 இயக்கம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கோ ராணுவத்தை விட்டு வெளியேறிய டூஸ்லி இனத்தவர்களால் உருவான இயக்கம். கனிம வளங்கள் நிறைந்த கிழக்கு காங்கோவில் காங்கோ படைகளுக்கு எதிராக போராடும் 100க்கும் மேற்பட்ட ஆயுத இயக்கங்களில் இவர்களும் ஒன்று. இந்த இயக்கத்தில் 8000க்கும் மேற்பட்ட ஆயுத பயிற்சி பெற்ற துருப்புக்கள் உள்ளனர் என்று ஐநா கூறுகிறது. இந்த இயக்கம் ஒரு முக்கிய சுரங்க பகுதியான ருபாயா நகரத்தை கட்டுப்படுத்துகிறது. இங்கு M23 இயக்கம் கனிமத்தின் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்திற்காக மாதந்தோறும் $8 லட்சம் பணத்தை வரியாக பெறுகிறது. காங்கோ மற்றும் ஐநா ஆகியவை அண்டை நாடான ருவாண்டாவை M23 இயக்கம் ஆதரிப்பதாக குற்றம் சாட்டுகின்றன. ருவாண்டாவின் அரசாங்கம் நீண்ட காலமாக இதை மறுத்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு தமது நாட்டை பாதுகாக்க கிழக்கு காங்கோவில் ருவாண்டா ராணுவ துருப்புக்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டது. தமது எல்லைக்கு அருகில் காங்கோ படைகள் குவிவதை ருவாண்டா சுட்டிக்காட்டுகிறது. ஜூலை மாதம் ஐநா நிபுணர்கள் ஒரு அறிக்கையில் 3000 முதல் 4000 ருவாண்டா ராணுவ படைகள் கிழக்கு காங்கோவில் M23 இயக்கத்துடன் செயற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. M23 இயக்கம் 2012ஆம் ஆண்டு 10 நாட்களுக்கு கோமா நகரை கைப்பற்றியது. ஆனால் சர்வதேச நன்கொடையாளர்கள் ருவாண்டாவுக்கு அளித்த ஆதரவை நிறுத்தியதால் ருவாண்டா ராணுவம் பின்வாங்கியது. M23 இயக்கம் 10 நாட்களில் கோமா நகரை இழந்தது. இப்போது 12 ஆண்டுகளின் பின் மீண்டும் போர் தொடங்கியுள்ளது.